வணக்கம். தமிழ்நாடுல பல இடங்கள்ல, குறிப்பா சென்னையில நெறைய இடங்கள்ல இந்த மின்சார தட்டுப்பாடு இருக்கு இல்லையா? அத பத்தி நெறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்குது. ஆ மக்கள் வந்து வீதியில இறங்கி போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அத பத்தி ஒரு பெரிய விஞ்ஞானி ஒருத்தர் வந்து விளக்கம் குடுத்திருக்கிறார். அது என்ன விளக்கம் அப்படின்னு நம்ம பார்த்துருவோமா? கரண்ட் போதா எல்லாருக்கும் கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒண்ணு கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? சரி நீங்க ரிலே ஆகணும். சரி ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா ஜாலியா? இஷ்யூ ஆகுதா? சரி பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஓகே சரி, நான் பேசுறது ஃபன்னியா உங்களுக்கு தெரியும், பட் நான் கொஞ்சம் பிராக்டிகலாவே சொல்றேன். தெரியலங்க என்னங்க. இப்ப அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆவாது இல்ல. ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? இவர் வந்து நடிகர் மகேந்திரன். இப்போ இவரு நடிக்கிற தொழிலை விட்டுட்டு விஞ்ஞானியா மாறிட்டார். கரண்ட் போனா எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கறத வந்து கத்து கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த விஞ்ஞானி என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இது வரைக்கும் நீங்க வந்து மின்சாரம் இருந்தது. இதுக்கு முன்னாடி அவைக்கு ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் மின்சாரம் கரண்ட் இருந்தது. நீங்க ஜாலியா இருந்தீங்க இல்லையா? இப்ப மின்சாரம் இல்லைன்ட்டு ஏன் வந்து நீங்க கத்துட்டு இருக்கீங்க? உங்களுக்கு கொஞ்ச நாள் பொறுக்க முடியாதா? ஒரு 6 மாசம் பொறுக்க முடியாதா? அப்படி உங்களுக்கு மின்சார தட்டுப்பாடு இருந்தா சோலார் வாங்கி மாட்டுங்க. நான் என் வீட்டுல சோலார் தானே வாங்கி மாட்டியிருக்கிறேன். நீங்க வந்து ரோட்ல இறங்கி போராடுறதுனால, மைக்க பிடிச்சி நீங்க கேள்வி கேட்கறதுனால கரண்ட் வந்துருமா அப்படின்ட்டு இந்த ஃபயர் விட்டுருக்காப்புல, இந்த புழு ஃபயரு. அப்போ உனக்கு எவ்வளவு டேஷ் நக்கல் இருந்தா நீ வந்து இந்த மாதிரி வார்த்தைகளை வந்து 10க்கு 10 ரூம் போட்டுக்கிட்டு ஒரு மைக்கு முன்னாடி நீ இப்படி பேசுவ. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நடிகர் மகேந்திரன் அவர்கள்ட்ட, நீங்க ஆம்பளை தானே? ஆம்பளையா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, நீங்க ஆம்பளைன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்போ நீங்க ராத்திரி 1 மணி 2 மணிக்கு கரண்ட் இல்லாம புழுக்கத்துல குழந்தைகள், தாய்மார்கள், பெரியவர்கள் வந்து வெளியே ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றாங்க இல்லையா? கரண்ட் இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த போராட்டத்துல அவங்க கூட்டத்துல ஒரு ஆளாட்டு நின்று உங்களால 6 மாசம் பொறுத்துக்க முடியாதா? இதுக்கு முன்னாடி கரண்ட் இருந்து நீங்க ஜாலியா இருந்தீங்க இல்லையா? இப்போ மின்சார தட்டுப்பாடு இருக்கிறதுனால நீங்க மைக்க பிடிச்சி போறாதனால உங்களுக்கு கரண்ட் வந்துட போதா? உங்களுக்கு பொறுமையா இருக்க முடியாதா? அப்படின்னு நீங்க பேசிட்டு வந்துருங்க. நீங்க ஆம்பளை நான் ஒத்துக்கிறேன். இல்ல அப்படின்னா நீங்க ஒரு ஏண்டா உங்களுக்கு போடுறதுக்கு துணி, உள்ள போடுறதுக்கு முண்டா பனியனு, அண்டர்வயரு, போற வர காரு, திரும்பி வீட்டுக்கு வந்தா வீடு, தங்குறதுக்கு ரூமு, ஏசி, தண்ணி, சோறு, மயிறு, மட்டை, மண்ணங்கட்டி எல்லாம் உங்களுக்கு இருக்க போய் ரோட்ல இறங்கி போராடுறவனுடைய கஷ்டம் உனக்கு தெரியல. எவ்வளவு டேஷ் நக்கலா நீ பேசுற? நீ எவ்வளவு டேஷ் நக்கலாட்டு? நீ வந்து என்ன சொல்ற? உங்களால பொறுமையா இருக்க முடியலையா? கரண்ட் மைக்க பிடிச்சி பேசுறதுனால உங்களுக்கு கரண்ட் வந்துருமா? ஏண்டா டேய், திமுக பாம்புனா நீங்க விஷமுடா. திமுக விட நீங்க பல ஆயிரம் மடங்கு மோசம்டா. நீங்க திமுகவை விட பல ஆயிரம் மடங்கு மோசம். ஏய், அவங்க கூட பார்த்து பார்த்து பயந்து பயந்து செய்வாங்கடா. இதை பத்தி இதை கரண்ட் கட்டோன்னைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு மக்கள் வந்து கொந்தளிச்சிருவாங்களா, அப்படி ஆட்சிக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு கொஞ்சமாவது பயந்து பயந்து செய்வாங்கடா. ஆனா நீங்க வந்து எவ்வளவு தைரியமா செய்யறீங்கடா. அப்போ உங்களுக்கு எவ்வளவு டேஷ் நக்கல் இருந்தா நீங்க இந்த மாதிரி வேலைகளை செய்வீங்க? நீ ஆம்பளை தானே? ரோட்ல போராடி இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட போய் சொல்லு இந்த வார்த்தைய. உதவலையே கடிச்சு துப்பிடுவாங்க. சரியா? தேவையில்லாத வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறது. அப்புறம் இந்த நம்ம அக்கா விஜயதாரணி அவர்கள் வந்து இப்போ கட்சி விட்டு கட்சி தாவுறாங்க. இப்போ பிஜேபியும் சரியில்லை அப்படின்ட்டு இப்போ இங்க தாவைக்களை வந்து அடைக்கலம் ஆயிட்டாங்க. காங்கிரஸ்ல இருக்கும் போது ஒரு மக்கள் வந்து அந்த மக்கள் வந்து அக்கா விஜயதாரணி சூப்பர் சூப்பரா, அக்கா நமக்கு நல்லா செய்வாங்க அப்படின்ட்டு அக்கா விஜயதாரணி அவர்களுக்கு வந்து ஓட்டு போட்டாங்க. சரி, அப்போ அந்த ஓட்டு போட்ட மக்களுக்கு நாமத்தை சாத்திட்டு அக்கா பிஜேபியில வந்து சேர்ந்தாங்க. அப்புறம் பிஜேபியில இருக்க மக்கள் வந்து அக்கா விஜயதாரணி சூப்பர், இங்க வந்து நமக்கு நல்லா செஞ்சிருவாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு பிஜேபி மக்கள் வந்து ஆதரவு கொடுத்தாங்க. இப்ப அவங்களுக்கும் பட்ட நாமத்தை சாத்திட்டு இப்ப அக்கா வந்து தாவேக்களை வந்து சேர்ந்துட்டாங்க.
இப்போ தாவேக்கல வந்து சேர்ந்த உடனே இப்ப தாவேக்க தற்கூர் குஞ்சுகள் வந்து இப்ப அக்காவை பெருசாட்டு கொண்டாடுறாங்க. சூப்பர் அக்கா பிஜேபியில இருந்தாங்க, காங்கிரஸ்ல இருந்தாங்க, இப்ப நம்மகிட்ட வந்து சேர்ந்திருக்காங்க, நீ நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும் அப்படின்னு நம்பி இங்கேயும் ஒரு கும்பல் வந்து இந்த அக்காவுக்கு ஓட்ட போடும். கேவலம் கேவலம். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஊர்ல நம்ம பிறந்துட்டோமே அப்படிங்கிறது வந்து பெரிய கேவலமா இருக்கு நமக்குலாம். இப்படியா கட்சி தாவி அந்த மக்களும் மறுபடியும் வந்து இவங்களுக்கே ஓட்ட கொஞ்சமாவது சிந்திக்க மாட்டீங்களா? இந்த சுய புத்தி அப்படின்னு கொஞ்சம் கூட இருக்காது, ஒரு கடுகு அளவு கூட இருக்காதா உங்களுக்கு? எங்க காங்கிரஸ்ல இருந்து பிஜேபி வராங்க, பிஜேபில இருந்து தாவேக்க போறாங்க, நீ தாவேக்கல இருந்து அடுத்தால வேற 2031லயோ 29லயோ வேற கட்சி ஏதாவது நல்ல ஃபார்ம் ஆகி மேல வந்துட்டு காங்கிரஸோ பிஜேபியோ வந்துன்னா மறுபடியும் இவங்க இங்க இருந்து அங்க போவாங்க. அப்பவும் ஆதரிப்பீங்க நீங்க, அப்படிதானா மக்களே? அப்பவும் ஆதரிப்பீங்க, அப்படிதானா? ஒண்ணும் செய்ய முடியாது. என்னத்த பேசி என்னத்த சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்கு? ஒரு பிரயோஜனம் இல்ல. இணைந்திருங்கள், மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.